பாருங்க இந்த ஹேர் டை வந்து எவ்வளவு கருமையா இருக்கு. இதே மாதிரிதான் நம்மளுடைய முடியும் பாத்தீங்கன்னா நல்ல கருமையா ஆயிடும் இந்த ஹேர் டைனால. இந்த ஹேர் டைய நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து வீடியோல இருக்கு. இந்த ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாத்தையுமே நல்லா ஒரே வாரத்துல கருமையா மாத்துறத நீங்க கண்கூடா பாக்கலாங்க. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த டிகாஷன்ல என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கெட்டியான பாத்திரமா எடுத்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு பீட்ரூட் தோல் வந்து ஒரு பீட்ரூட்டோட தோலை நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கோட தோலும் நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையா ஆக்கிருங்க. இந்த கருமை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஹேர்ல இருக்கிறதுக்கு இந்த பீட்ரூட்டும் இந்த உருளைக்கிழங்கு தோலும் ரொம்பவே முக்கியம். பீட்ரூட் கூட நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து கிளீனா வச்சிருக்கோம். ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா கிளீனா ஆகி நம்மளுடைய இச்சிங் ப்ராப்ளம் எல்லாமே போயிடுங்க. ஸ்கேல்ப் சுத்தமா இருந்தாலே நம்மளுக்கு பாதி முடி பிரச்சனை வந்து போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட் தான் இந்த வெந்தயம். அடுத்து வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு வந்து ஒரு நல்ல கருமையை கொடுக்கும். இப்ப நம்ம ஊத்துன 2 டம்ளர் தண்ணி வந்து நல்லா 1 டம்ளரா சுண்டட்டும். அடுத்து வந்து கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் முக்கியமா இந்த ஹேர் டைக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டைக்கு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு வளருங்க. புதுசா முளைக்கிற முடிகள் எல்லாமே கருமையா வளர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்துல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஹேருக்கு. இந்த ஹேர் டைல நம்ம இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய முடிகள் வந்து நீண்ட நாளைக்கு அப்படியே கருமையா இருக்குங்க. டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது இப்ப ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை தேயிலைங்க. தேயிலை இலைய வந்து நல்லா காய வச்சு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை தேயிலை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கிரீன் டீக்குன்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் விற்கும் பாருங்க, சின்ன சின்ன பேக்ஸா வந்து விற்கும் இல்லையா, அதுல இருக்கிற தேயிலைய கூட நீங்க இந்த ஹேர் டைக்கு வந்து ஒரு 2 பேக் எடுத்து நீங்க இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இந்த தேயிலைய வந்து இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனா இருக்குங்க. அது வந்து ஒரு கண்டிஷனரா இந்த தேயிலையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய முடிய வந்து நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கோம். முடிய வந்து கருகருன்னு வளர்றதுக்கு இந்த தேயிலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளுடைய கருமையான முடிய வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையா வச்சிருக்கிறதுக்கு இந்த தேயிலை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சுண்டிருச்சு, 1 டம்ளரா ஆயிருச்சு. இது நல்லா அப்படியே ஆறட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போறோம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லா வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன். அப்படியே வந்து தண்ணியோடய நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம மைய அரைச்சுக்கலாம். மைய அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு அதுல நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். அரைச்சாலுமே நம்மளுக்கு திப்பி திப்பியா இருக்கும். அதனால நம்ம இதை நல்லா வடிகட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழுத்தி நீங்க எடுத்தீங்கன்னா தான், ஏன்னா வெந்தயம் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல திக்கா வந்து நம்மளுக்கு டிகாஷன் கிடைக்கும். பாருங்க இவ்வளவு திக்கா நம்மளுக்கு டிகாஷன் வந்து விழுகுது. பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு வந்து டிகாஷன் கிடைச்சிருக்கு. திப்பைகள்லாம் இல்லாம நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம 2 பொடியை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போறோம். 4 டீஸ்பூன் அவரி பொடி சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் வந்து மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க.
அடுத்துதான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறவங்க அஸ்வகந்தா அப்படின்ற ஒரு பொடி. இந்த அஸ்வகந்தா வந்து நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருமையா மாறுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த அஸ்வகந்தா பொடியை 1 டீஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன். முக்கியமா பாக்கணும்னா நம்ம மருதாணி பொடி எவ்வளவு சேர்க்கிறோம், அவரி பொடி எவ்வளவு சேர்க்கிறோம் அப்படிங்கறதாங்க. அவரி பொடி 4 டீஸ்பூன் சேர்த்தீங்க அப்படின்னா மருதாணி பொடி வந்து ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவரி பொடி தான் எப்பயுமே ஜாஸ்தியா இருக்கணும். அஸ்வகந்தா வந்து 1 டீஸ்பூன். மருதாணி எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அஸ்வகந்தா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து நிறைய முடி இருக்கிறவங்க, அடர்த்தி நிறைய இருக்கிறவங்க வந்து நிறைய மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ வந்து இந்த ரேஷியோவை மறந்துடாம கரெக்டா வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுல இருக்கு. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து உடனே நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் ஹேர் டை. பாருங்க, கட்டிலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இரும்பு கடாயில அப்படியே நல்லா எல்லாமே படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இதை வந்து நான் வந்து ஒரு 1 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா அப்ளை பண்றேன். காத்து போகாம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே 1 hour இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 1 hour ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஓரத்துல எல்லாம் பாருங்க நல்ல பிளாக்கா இருக்கு. பட் கலர் டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு பாருங்க. இந்த பக்கம் டார்க் கிரீனா இருக்கு, கருப்பா இருக்கு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட்டு பூரா வைங்க, இல்லைன்னா 1 hour போதும். உங்களுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க 1 hour வச்சாலே போதும், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, நல்லா வந்து கட்டிலாம் இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஹேர் டைய எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. தலையில எண்ணெய் எல்லாம் இருக்கக்கூடாது. எண்ணெய் எல்லாம் இல்லாத அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு, இப்ப பாருங்க முடி காமிக்கிறேன் பாருங்க. செம்பட்டையும் நரைமுடியுமா இருக்குது. இப்ப நம்ம நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணுங்க. நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. இப்ப பாருங்க, வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரவுன் கலர்ல மாறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய நரைமுடிகள், வெள்ளை முடிகள் வந்து அப்படியே கருப்பா மாற ஆரம்பிச்சுங்க. படிப்படியா மாற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான். இதுல முக்கியமா டீ தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து தேயிலை வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து டீ தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மற்ற பொருட்களோட நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா நரைமுடிகளுமே அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.